இன்றைக்கி நம்ம முட்டை குழிப்பணியாரம் கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம். இதுக்கு 2 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லிச்செடி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் உடச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை சேர்த்துக்கிட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வெந்த பிறகு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சோம்பு, கிராம்பு, பட்டை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு 1 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு 3 தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை குழிப்பணியாரத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மேலே மல்லிச்செடி தூவி இறக்கினா போதும். முட்டை குழிப்பணியாரம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க.